ஐடிஐ படிப்புகள் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தாலே ஐடிஐ படிப்புகள் சேர்ந்து படிக்க முடியும். ஐடிஐ படிப்புகளில் எலக்ட்ரீஷியன், பிட்டர், கார்பெண்டர், பிளம்பர், மெக்கானிக், வெல்டர், டர்னர் போன்ற பல்வேறு படிப்பு பிரிவுகள் உள்ளன. அரசு ஐடிஐ நிறுவனங்களில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள், பாடப்பிரிவுகள், பயிற்சி வகுப்புகள் மற்றும் படித்து முடித்தவுடன் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு சலுகைகள், 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என பிரிவுகளுக்கு ஏற்ப என்னென்ன ஐடிஐ படிப்புகள் படிக்கலாம் என்பது பற்றி விரிவாக விளக்கம் அளிக்கிறார் புதுக்கோட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலைய பயிற்றுனர். புதுக்கோட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இங்கே பயிற்சியாளர்கள் 10th முடித்தவங்க, எஸ்எல்சி முடித்தவங்களுக்கு ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட்டு, வயர்மேன், வயர்மேன், சிஎன்சி டாட்டாவில் சிஎன்சி, அது இல்லாமல் 8th ரோபோட்டிக்கும், வெல்ட்ரு, வயர்மேன் 8th குவாலிஃபிகேஷன் போதுமானது சேர்க்கைக்கு. அது இல்லாமல் பையங்க சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் 2 செட்டு யூனிஃபார்ம் தர்றோம். தமிழ்நாடு அரசு சைக்கிள் இலவச மிதிவண்டி தரோம், இலவச பஸ் பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் பையங்க டிராயிங் வரைகிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் யூனிஃபார்ம் ஃப்ரீயாக 2 செட்டு தர்றோம். அது இல்லாமல் தையக்கூலி சேர்த்து தையக்கூலியோடு தான் பயிற்சியாளர்களுக்கு அது வழங்கிட்டு இருக்கோம். மேலும் அட்வான்ஸில் இப்போ டாட்டா மூலியமாக சிறப்பாக முதல்வர் மூலியமாக தொடங்கப்பட்ட திட்டம் இது எல்லா ஐடிஐலையும் மேக்ஸிமம் இருக்குது. இது புதுக்கோட்டை ஐடிஐலையும் டாட்டா மூலியமாக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது அட்வான்ஸு சிஎன்சி, ரோபோட்டிக் வெல்டிங், இதெல்லாம் பிளம்பிங்கில் அட்வான்ஸு. இந்த 3 இது அட்வான்ஸாக இருக்குது. அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இப்போ இது டீசல், பெட்ரோல் இன்ஜின் தான் இயங்கிட்டு இருக்குது. அது எலக்ட்ரிக்கலில் எப்படி இயங்குது, அதோட இன்ஜின் அமைப்பு எப்படி இருக்குது, அது தொடர்பாக விரிவாக பையங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிஎன்சியில் இங்கே மேனுவலாக பார்த்தீங்கன்னா டர்னர், மிஷினிஸ்ட் இருக்குது. அது மேனுவலாக தான் செய்ய முடியும். இப்போ சிஎன்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் போட்டுட்டு அதை பையங்களுக்கு விரிவாக நடத்தி அந்த சிஎன்சி மிஷினை ஆப்ரேட் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒரு பையனையும் ஜாப் ப்ரோக்ராம் போட்டு அந்த ஜாப் செய்கிற மாதிரி சிறப்பாக எங்களுடைய பயிற்றுனர்கள் நடத்தி பயிற்சியாளர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது ஒரு 24 ஏக்கரில் தொழிற்பயிற்சி நிலையம் சிறப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது 1966 சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது தொழிற்பயிற்சி நிலையம். இங்கே அரசு என்னென்ன சலுகை கொடுக்குறோ அத்தனை சலுகையும் டைரெக்டாக பயிற்சியாளர்கள் கிடைக்குது. என்னென்ன திட்டங்கள் அரசு அறிவிக்குதோ அந்தந்த காலகட்டங்களில் அது உடனடியாக பயிற்சியாளர்களுக்கு சென்று அடையுது. அது இல்லாமல் நாங்கள் பிளேஸ்மெண்ட்டுன்ட்டு புதுசாக இது அரசு பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நானாக தான் இருக்கேன். அதுக்கு ஒரு கம்பெனிலையும் வரவழைச்சு அவங்களுக்கு அப்ரெண்டிஸும் கொடுக்குறாங்க. அப்ரெண்டிஸ் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் சில கம்பெனி டைரெக்டாக ஒர்க்கரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. வேலை வாய்ப்பும் டைரெக்டாக கொடுக்குறாங்க பையங்களுக்கு.